வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது நாளை 25/3/24 பங்குனி உத்திர திருநாளில் திருமணத்திற்காக வரன் தேடுபவர்கள் திருமண தடை நீங்க கல்யாண விரதம் என்று அழைக்கப்படும் இந்த பங்குனி உத்திர விரத முறையை கட்டாயம் பின்பற்றுவது நல்லது. இந்த நாள் சிவபார்வதி திருமண நாளாகவும் ராமர் சீதை திருமணம் நடந்ததும் முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்ததும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான். அதனால் திருமணம் ஆகாதவர்கள் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் அடுத்த வருட பங்குனி உத்திரத்திற்குள் திருமணம் நடந்துவிடும் என்பது உறுதி. விரதம் இருப்பவர்கள் வீட்டில் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை அறையில் முருகர் படத்திற்கு சிவப்பு வண்ண மலர்ச்சாற்றி கந்தசஷ்டி கவசம் படித்து நைவேத்தியம் செய்து பிறகு ஆலயத்திற்கு சென்று விரதத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆலயத்தில் முருகருக்கு பாலாபிஷேகம் செய்து அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து அங்கு இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது விரதத்திற்கு சிறப்பான பலனை கொடுக்கும். பால் பழம் விரதம் இருப்பவர்கள் பால் பழம் அருந்தலாம். முருகருக்கு வஸ்திரதானம் செய்வது ஜாதக தோஷங்கள் நீங்கும். செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் இந்த விரதம் அனுஷ்டிப்பது மிகச் சிறந்தது. எங்களுடைய தினம் ஒரு ஆன்மீக தகவல் தங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. நன்றி.